போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர். தற்பர நீரே எமை மீட்டீர். போர்ப்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானீர். எத்தனை வழிகளிலும் அதன்பை என்பித்தெமை நீயாட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாழ் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.
முதல்ல உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். காலதாமதத்திற்கு மனம் வருந்துகிறேன். இந்த அந்தோணியாரனுடைய திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. எனக்கு நம்முடைய பங்கு தந்தையிடமிருந்து அழைப்பு கிடைத்தும் கூட எப்பொழுதும் அப்படியே தட்டி கழிச்சிட்டே போயிட்டே இருந்தேன். எப்படியாவது இந்த மாதம் இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும், உங்களுக்கு இறை செய்தியை கொடுக்கறனோ இல்லையோ, இந்த அந்தோணியாரை பார்த்து நன்றி செலுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் காலதாமதமானாலும் அடித்து பிடிச்சிட்டு வந்தேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இங்கே பார்க்கின்ற பொழுது மேல் நாரைப்பினூரில் இருக்கிற கூட்டம் போல இவ்வளவு மக்கள் இருப்பது, இந்த இடத்துல அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை பார்த்த உடனே உணர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஏதோ எடுத்த எடுப்பில் இவ்வளோ மக்கள் சாதாரணமாக வந்துட முடியாது. இவ்வளோ மக்கள் நம்பிக்கையோடு வருகிறீர்கள் என்றால் இந்த இடத்திலே இந்த நற்கருணை ஆண்டவர் புனித அந்தோணியார் வழியாக ஏராளமான நன்மைகளை புதுமைகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்லாம் ஜோரா கை நல்லா ஹைட்டாக தூக்கலாமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. Hallelujah. ஆமாம், இந்த இடத்துல நீங்கள் எதை வேண்டி விரும்பி வந்தாலும் நடக்கிறது என்பதற்கு இவ்வளவு மக்கள் சாட்சிகள். முதல்ல என்னுடைய எளிய ஒரு சாட்சியத்திலிருந்து இந்த இறை செய்தியை பகிர்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுவார், திட்டமிடுவதும் நானே, அந்த திட்டத்தை செயல்படுத்துவதும் நானே. ஆண்டவர் எல்லாத்திற்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் இறைவனுடைய திட்டப்படி தான் நடக்கும். இறைவனுடைய திட்டத்திலிருந்து எதுவுமே விலகி போகவே போகாது. நான் நினச்சிருக்கலாம், இந்த வருஷத்தில் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த வருஷத்தில் வீடு கட்டி முடிக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே கடன் பிரச்சனை தீரணும், இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது தொழிலில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு பல மனக்கணக்குகளை எல்லாம் நாம் போடலாம். புரியுதா? ஆனால் கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வைத்திருப்பார். அந்த நேரம் வருகின்ற வரை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். எதற்காக எனக்கு இந்த 2-3 மாத காலம் இங்கே வர்றதுக்கு டைம் எடுத்ததுன்னா, ஒருவேளை இந்த அந்தோணியாரை பற்றி ஒரு சாட்சியம் சொல்வதற்காகத்தான் இறைவன் காலம் தாழ்த்தினாரோ என்று நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கும் அந்தோணியார்கிட்ட ரொம்ப அந்த அளவுக்கு பற்று கிடையாது. இதை சொல்கிறதுக்கு அம்மா தூரம் வந்து நீங்கள் நினைக்கலாம். ஏன்னு சொன்னால் இது ஒரு எளிய ஒரு சின்ன கனவு. நான் குருமடத்தில் படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு கனவு வந்தது. என்ன கனவுன்னா, இப்படியெல்லாமா கனவு வரும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எதையும் திரித்து கூறாமல் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கள் ஊர் கெபியில், மாதா கெபியில் நான் ஜெபித்து கொண்டு இருப்பதை போன்ற ஒரு கனவு. அங்கே ஜெபிச்சுட்ருக்கிறேன். பக்கத்தில் அந்தோணியார் சுரூபம். அப்போ ஃபாதர் ரொம்ப கதை விடுறாருன்னு நீங்கள்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த அந்தோணியார் சுரூபம் என்கிட்ட பேசு. என்ன சொல்கிறாருன்னா, அந்தோணியார் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாரா? எனக்கும் அந்த கேள்வி இன்னமும் இருக்குது. முதல்ல உனக்கு மாதா பிடிக்குமா, சூசையப்பர் பிடிக்குமா, என்னை பிடிக்குமான்னு கேட்டார். இது உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் எனக்கு உண்மையாகவே வந்த கனவு. எங்கள் பங்கு சூசையப்பர் பங்கு. எனக்கு மாதா பக்தி எல்லாமே முதல்ல மாதா தான். அப்போ இருந்த தொடக்க கால ஒரு விசுவாசம். அப்போ எது கிடைத்தாலும் மாதான்னு சொல்லுவோம். அப்பொழுது என் அருகாமையில் இருந்த அந்த அந்தோணியாருடைய சுரூபம் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, யார் முதல்ல பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு மாதா தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அந்தோணியார் என்ன செய்கிறாருன்னா, அங்கே அந்தோணியார் சுரூபத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா விளக்கு வச்சு வேண்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் போட்டார். என் தலையில் கையை வைக்கல. எனக்கு வந்த கனவு தான். அதனால் என்னவோ தெரியல, அந்தோணியார்கிட்ட அதிகமாக ஒரு நெருக்கம் இல்லாததை போன்று நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது, ஒரு தீய சக்திகளினால் துன்பம் வருகின்றது, அப்பொழுதெல்லாம் அந்தோணியாரை நாடுகின்ற பொழுது வல்லமையோடு அந்த தீய சக்திகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடந்த மாதம் என்னுடைய லேப்டாப் ஒன்று காணாத போச்சு. நான் புதுசாக பங்குக்கு போனேன்.
பங்குசாமியாரை போனதுக்கப்புறம் அங்கே நான் எல்லாரையும் நம்பி இருந்தேன். அதனால் அங்கே வந்து ஒரு லேப்டாப் ஒரு 70,000 மதிப்புள்ள லேப்டாப் வச்சுருந்தேன். அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். எனக்கு தெரியல, 1 மாத காலமாகி எனக்கு தெரியல. அதன் பிறகு ஒரு நாள் தேவைக்காக அந்த லேப்டாப்பை தேடுகின்ற பொழுது தான் பார்க்குறேன், எங்கேயுமே காணோம். தேடி தேடி பார்க்குறேன், காணோம். எனக்கு அதிலிருந்து ரொம்ப விரக்தி ஆகிவிட்டேன். என்னென்னா அதில் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டெல்லாம் இருந்தது. அது சாப்பிட முடியல. எதை நினச்சாலும், எங்கே போய் எந்த வேலை செஞ்சாலும் அதே ஞாபகம் தான் வருது. எங்கே போச்சு, யார் எடுத்துகிட்டு போயிருப்பா, என்ன பண்ணுறது என்று ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு விரக்தி ஏற்பட்டு கஷ்டப்பட்டேன். அப்பொழுது தான் நம்ம பங்கு தந்தையிடமிருந்து கால் வந்தது, தம்பி இந்த மாதம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ கூட அந்தோணியார்கிட்ட வேணுங்கன்னு, அந்தோணியாரே நீங்கள் காணாமல் போன பொருளை எல்லாம் காட்டி கொடுப்பவர் என்று ரொம்பவும் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறீங்க. எனக்கு தயவு செய்து என்னுடைய இந்த லேப்டாப்பு எனக்கு கிடைச்சிடணும். ஆனால் நிச்சயம் இங்கே கிடையாது, எடுத்துகிட்டு போனவங்க மனம் மாறி கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கு திரும்ப கிடைத்து விட்டால் நிச்சயம் அந்த இடத்துல, அது எந்த அந்தோணியார், அங்கே எங்கள் பங்கு கோயிலில் இருக்கிற சுருவத்தை எல்லாம் நினச்சி வேண்டலை, இந்த இடத்துல இருக்கிற அந்தோணியாருக்கு நான் அழைப்பு பெற்ற பொழுது நான் இந்த இடத்தில் வந்து சாட்சியாக சொல்ல வேண்டும், எனக்கு லேப்டாப் எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக் கொண்டேன். இந்த அந்தோணியாருடைய சுருவத்தை வந்து பார்ப்பதற்கு முன்பாக தொலைதூரத்தில் இருக்கின்ற பொழுதே நான் வேண்டிக் கொண்டபடினால் 10 நாளில் அது வேறு ஒருவர் மூலமாக இருக்கின்ற நபரை காட்டி கொடுத்து அவரே தேடி கொண்டு வந்து இந்த அந்தோணியார் என் கையில் என்னுடைய பொருளை ஒப்படைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி நம்ம அந்தோணியார் ஒரு மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் நினைப்பாங்க, என்ன நற்கருணை ஆண்டவரை வச்சு அந்தோணியாரை புகழுகின்றார். அது இறைவனை விரும்பி கொடுக்கின்ற புகழாரம். இந்த நற்கருணை ஆண்டவரை அன்னை மரியாளுக்கு அடுத்தது, அவருடைய பெற்றோருக்கு அடுத்தது அதிகமாக அன்பு செய்து அனுபவித்த ஒரு தூய்மையான உள்ளம் என்று சொன்னால் அந்தோணியார் தான். யாராலையும் மறுதளிக்கவே முடியாது. நன்னாக்கு அழியாத பேறு பெற்ற புனித அந்தோணியார் என்று எதற்காக சொல்லுகின்றோம்? அந்த நாவிலே இந்த நற்கருணை ஆண்டவரை பெற்று கொண்டதனாலும் வார்த்தையான இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே அவர் தாங்கி அதை தன்னுடைய நாவால் போதித்தபடியினால் நன்னாக்கு அழியாத பேறு பெற்றவராக நம்முடைய புனிதர் இருக்கின்றார். எனவே அவரை நாடி வருகின்ற பொழுது நன்மை ஏதும் குறைபடாது. மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றார்? என் மீது நம்பிக்கை கொள்கின்றவர் என்னை விட மேலான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்திற்கு நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவோ வேதனையோடு வந்திருப்பீங்க, வேண்டுதலோடு வந்திருப்பீங்க, கவலையோடு வந்திருப்பீங்க, கண்ணீரோடு வந்திருப்பீங்க. நம்பிக்கையோடு அந்த அந்தோணியாருடைய பாதத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் விட்டு செல்லுங்க. நிச்சயம் இந்த ஆண்டவரிடமிருந்து நிறைவாக பெற்று தருவார். ஏன்னா குழந்தை இயேசுவை கையில் ஏந்துகின்ற பேறு பெற்ற ஒரு மாபெரும் புனிதர் இந்த அந்தோணியார். அதனால இங்க வந்திருக்கின்ற எல்லோருக்குமே நன்மை ஏதும் குறைபடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணி பாருங்க, இது நடக்குமா? நம்முடைய பார்வையில் நிச்சயம் இது நடக்காது, இந்த நடக்காத இந்த காரியம், ஆனாலும் நான் கேட்கிறேன் என்று சொல்லி நீங்க வேணா கேட்டு விட்டு போறங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க, நிச்சயம் அந்தோணியார் எல்லாம் செய்ய முடியும். அவரை போன்ற ஒரு வல்லமை படைத்தவரை நம்ம பார்க்கவே முடியாது. எப்படி அடைந்தார் அவர்? இறைவன் மீது கொண்ட அந்த பக்தி. இந்த நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவர் சுவைத்தார். வார்த்தையான இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே பதித்தார், அதை நாவால் போதித்தார். இந்த நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டார். அப்படியே நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அவர் நன்னாக்கு அழியாத பேறு பெற்றவராக இருந்தால் நாமும் அவரை பின்பற்றி வாழ வேண்டும். நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு காலையிலிருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் யோசித்து பார்ப்போம். எவ்வளவோ வார்த்தை பேசுகின்றோம். அதெல்லாம் நல்ல வார்த்தையா, தீய வார்த்தையா, பிறருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவை வலுப்படுத்துகின்ற வார்த்தைகளா, இல்லை வாழ்வை அழிக்கின்ற வார்த்தைகளா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். அதிகமாக என்ன வார்த்தைமா வரும்? என்ன வார்த்தை வரும் சொல்லலாம்? காலையில் தூங்கி ஏஞ்சி வெளில வரக்குள்ளே அக்கம் பக்கத்தில் சாணி காலையில் இது மூஞ்சிலாம் முழிக்கணும், விளங்குச்சு இந்த நாள்
அப்படின்னு தான் திட்டிட்டு வருவோம். உண்மையா இல்லையா? நான் தப்பாக சொல்கிறேனோ? உண்மைதானே? ஆமாம். காலையில் ஏன்ச்சா நொய் 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 நொய்னு ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும், பிறரை திட்டிகிட்டே இருக்கணும், ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நாள் நமக்கு போன மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்கு அந்த நாள் முடிஞ்சது, அவ்வளோதான். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் இத்தகைய ஒரு புகழோடு மகிமையோடு வாழ்கிறார் என்றால், இன்றளவும் அவரால் வல்லமை செய்ய முடிகிறது என்றால், அவருடைய வார்த்தை எல்லாமே இறைவனுடைய வார்த்தையாக இருந்தது, இறை செய்தியாக இருந்தது. இறைவன் எதை மற்றவருக்கு சொல்கிறாரோ அதை தான் சொன்னார். பிரசங்க நேரத்தில் மட்டும் கிடையாது, மற்ற நேரத்திலும் கூட மற்றவர்களோடு பழகுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது பிறருடைய உறவை வலுப்படுத்துகின்ற வார்த்தையாக இருந்தது. எனவே இந்த அந்தோணியாரை நாடி வருகின்ற நாம் வெறும் விண்ணப்பங்களை மட்டும் அவரிடம் வைத்து விடாமல், அவரை போன்ற வாழ்க்கையை நாமும் வாழ முயற்சிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். புரியுதுங்களா? சும்மா ஏதோ வந்த என்னுடைய தேவைக்காக கேட்கிற அப்படி கிடையாது. உண்மையான ஜெபம் என்பது என்ன? அந்த கடவுளையே நமதாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் புனித ஜான் மரிய வியானி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கடவுள் இந்த உலகத்தையே படைத்து ஆளுகின்றார், ஆனால் ஜெபிக்க தெரிந்த மனிதன் அந்த கடவுளையே ஆளுகின்றான். கடவுள் இந்த உலகத்தையே படைத்து ஆளுகின்றானா? ஜெபிக்க தெரிந்த மனிதன் என்ன பண்ணுறான் சொல்லுங்க? அந்த கடவுளையே ஆளுகின்றான். அப்படி அந்த கடவுளையே தன்னுடைய கரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் தான் நம்முடைய அந்தோணியார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அந்தோணியார் மகிமைப்படுத்துவோம். இந்த இடத்துக்கென்று ஒரு மகிமை, ஒரு வல்லமை உண்டு. இந்த இடத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கின்ற, எவ்வளவோ புதுமை. அந்தோணியார் இருக்கிறன்ற எல்லா இடங்களிலும் மகிமை தான். தீய சக்திகள், பில்லி சூனிய கட்டுகள் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் தவிடுபடியாக்குவார். ஆனால் நாம் பல நேரத்தில் நாம் என்ன நினச்சிக்குவோம்? என் வீட்டில் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டுது, எதை எடுத்தாலும் தோல்வியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கின்னு, எனக்கு அவங்க சூனியம் வச்சுட்டாங்க, இவங்க சூனியம் வச்சுட்டாங்க, இவங்க கட்டு கட்டிட்டாங்க, இவங்க பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அப்படி என்று பிறரை நாம் குறை கூறி கொண்டு இருப்போம். அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்தோணியார் காலில் வந்து சீட்டு ஏறி கட்டுவோம். தவறு. யாராவது பைபிள் வச்சுருக்கிறீங்களா? எசாயா 59:2 எடுத்து வாசிங்க. பைபிள் யார் கையிலையும் இல்லையா? அந்தோணியார் கரங்களில் இருப்பது என்ன? இறை வார்த்தை. இறை வார்த்தையும் அந்த வார்த்தை மனித வடிவிலான இயேசுவையும் தான் அவர் கையில் தாங்கியிருப்பார். அப்படி என்றால் அவருடைய திருத்தலத்திற்கு வருகின்ற நாம் இறை வார்த்தையை தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். யாராவது எடுத்துங்களா? ஒருத்தவர் கைங்களுக்கு கூட கிடையாதா? செல்ஃபோனில் கூட கிடையாதா? எசாயா 59:2 அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துவது உங்களுடைய பாவங்கள் தான். உங்களுடைய முகத்தை பாராத வண்ணம் அவரது முகத்தை நமக்கு மறைத்திருப்பது நம்முடைய பாவங்கள் தான். திரையை மறைத்திருக்குமா? என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குவது நாம் செய்கின்ற பாவங்கள். அவருடைய முகத்தை பாராத வண்ணம் நமக்கு திரையாக மறைத்திருப்பது நம்முடைய பாவங்கள். அப்படி நம்முடைய பாவத்தோடு இறைவனிடம் வந்தோம் என்றால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படாது, நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படாது. ஆனால் நம்ம பல நேரங்கள் என்ன நினச்சிக்குவோம்? தவறான கருத்தோடு நினச்சிக்குவோம். அவங்க பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, இவங்க கட்டு கட்டிட்டாங்க, இவங்க தான் இவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, மைய மந்திரம் வச்சுட்டாங்க. இல்லை, நம்முடைய பாவங்கள் எல்லாம், நாம் செய்கின்ற துரோகங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் செய்துட்டு வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்டால் நடக்குமா? நடக்காது. முதல்ல அந்தோணியாரிடம் வரக்கூடிய தகுதி என்ன? நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு, நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்துவிட்டு, அல்லது நாம் பிற மதத்தவராக இருந்தாலும் கூட நாம் செய்த தவறுகள், பிறருக்கு எதிராக நாம் செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு, அந்த உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு அந்தோணியாரிடம் வந்து ஒரு விண்ணப்பங்களை நாம் வைத்தோம் என்றால்
நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சோர்வாக இருக்கிறோம். ஏஞ்சி நிற்போமா? ஏஞ்சி நின்று ஒரு பாட்டு பாடலாமா? எல்லாம் எழுந்து நிற்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அதனால் கொஞ்சம் ஜோர கரங்களை எல்லாம் தட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், என் குடும்பத்தில் எப்பொழுதும் தோல்வியே இருந்தாலும், நான் கேட்டது கிடைக்காவிட்டாலும் உன் மீது அதிகமாக அன்பு கூறுவேன். எதை இழந்தாலும் உன் மீது இருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் தளர்வடைய மாட்டேன் என்று ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அந்த நம்பிக்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எத்தனை மாதம் இந்த ஆலயத்திற்கு வருகின்றேன், இந்த அந்தோணியாருடைய திருத்தலத்தை நாடி வருகின்றேன், ஆனாலும் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லையே என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நிச்சயம் தகுந்த நேரம் வருகின்ற பொழுது அதே அந்தோணியார் வழியாக ஆண்டவர் உங்களுக்காக வல்லமையோடு செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எல்லாம் ஜோரா கை தட்டலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. என்னுடைய வாழ்க்கையிலே எதை இழந்தாலும் உன் மீது இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. இதோ இந்த திருத்தலத்திற்கு எத்தனை நாட்கள் நான் நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கின்றேன். நீர் செய்வீர், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு வந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் தடைப்பட்டு இருக்கின்ற எல்லா நல்ல காரியங்களும் இதோ இந்த மாபெரும் ஜூபிலி ஆண்டில் எங்களுக்கு வல்லமையோடு எல்லாவற்றையும் செய்வீர். அந்தோணியார் வழியாக எங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நான் இங்கே வந்து அவர் வழியாக எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரம், எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரம், பிள்ளைகள் மீது இரக்கமாயிரம் என்று சொல்லி இந்த ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். அந்தோணியார் வழியாக நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, தகுந்த நேரம் வருகின்ற பொழுது நமக்காக வல்லமையோடு செயலாற்றுவார். இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே, எபினேசரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய்.
ஆண்டவரே. நற்கருணை நாதரே, இதோ நம்பிக்கையோடு கூடியிருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறது என்பதை நீர்தாமே அறிவீர் ஆண்டவரே. எனக்கு தெரியாது, ஆனால் எவ்வளவோ மக்கள் நம்பிக்கையோடு இந்த இடத்தை நாடி வருகிறார்கள் ஆண்டவரே. இந்த இடத்திலே உம்முடைய அருள் நிரம்பி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம், நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, தயவாய் கனிவாய் ஆண்டவரே, இங்கு இருக்கின்ற எல்லா மக்கள் மீது இரக்கமாயிரம் ஆண்டவரே. எல்லா மக்களையும் பாருங்கள் ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒருவர் கூட வெறுங்கையராய் செல்லக்கூடாது ஆண்டவரே. இந்த இடத்திற்கு நம்பிக்கையோடு வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் நற்கருணை ஆண்டவரே அந்தோனியார் வழியாக வல்லமையோடு செயலாற்றுவீராக ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம், இரக்கமாயிரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. இதோ இந்த வளாகம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மீதும் நீர் தயவாய் கனிவுடன் இரக்கமாயிரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. எவ்வளவோ மக்கள் உடல் நல குறைவால் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பச்சளையோ களிம்போ உன்னை சுகப்படுத்தாது ஆண்டவராகிய என்னுடைய வார்த்தையை சுகப்படுத்தும் என்று சொன்ன ஆண்டவரே. மருத்துவராகவும் மருந்தாகவும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற எத்தனையோ மருத்துவரை பார்த்தோம், மருந்துகளை பயன்படுத்தியும் ஆண்டவரே என்னுடைய உடல் வியாதியை குணமாக்க முடியாமல், வேதனையை தாங்க முடியாமல் இந்த அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு சென்றால் அவர் வழியாக நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்த ஏராளமான நோயாளிகளை எல்லாம், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் இதனால் வரை குணப்படுத்தியிருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சுகம் தேடி வந்திருக்கின்ற எல்லா மக்களையும் குணப்படுத்துவீராக, நன்றி ஆண்டவரே. இதோ தொழிலிலே முன்னேற்ற வேண்டி, இதோ இவர்கள் செய்கின்ற விவசாயத்திலே முன்னேற்றம் கொடுக்க வேண்டும், நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இதோ திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். வயது அதிகமாகியும் கூட வரணமையாத நிலையில் பல ஆண்டுகளாக இவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே திருமண தடைகள் எல்லாம், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்தோனியார் வழியாக நல்ல துணைவியை கொடுத்தருள்வீராக. இதோ வீடுகள் கட்டி முடிக்க முடியாத நிலையில், பொருளாதார நிலை இல்லாமல் இவர்கள் அவதிப்படுகின்ற பொழுது அந்தோனியார் நம்பிக்கையோடு நாடி வருகின்ற பொழுது அவர்களுடைய தேவைகளை எல்லாம் வல்லமையோடு நிறைவேற்றுவீராக. அந்தோனியாரே, உம்மை போன்ற ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மாபெரும் புனிதரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்ததே கிடையாது. எத்தனையோ நாட்கள் இந்த இடத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கின்ற பொழுது எங்களுடைய வேண்டுதலை நீர் கேட்டிருக்கின்றீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், அந்தோனியார் வழியாக ஒப்பு கொடுங்கள். எல்லோரும் கரங்களை விரித்து ஜெபிப்போம். நம்பிக்கையோடு எல்லாம் கரங்களை விரித்து நம்பிக்கையோடு இப்பொழுது எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நிச்சயம் கொடுப்பார். நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பார். நான் ஏதோ பொதுவாகத்தான் உங்களுக்காக ஜெபிக்க முடியும், ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றது, எவ்வளவு வேதனைகள் இருக்கின்றது, எவ்வளவு கஷ்டத்தோடு வந்திருக்கின்றீர்கள், எத்தனை நாட்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரை பார்த்து கரங்களை விரித்து இப்பொழுது இந்த நேரத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் மகனே, இரக்கமாயிரம் என்ற ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுங்க. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பிறவி குருடனை பாருங்க, ஆண்டவர் அந்த வழியாக செல்லுகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, ஆண்டவரே, தாவீதின் மகனே, இரக்கமாயிரம் என்று அவன் கத்துகின்றான், கத்திக்கொண்டே இருக்கின்றான். அங்கு இருந்த கூட்டம் என்ன செய்தது? அவனை அதற்றுகின்றார்கள். குருடனை சத்தம் போடாதே, வாயை மூடு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த குருடன், அவனுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு இதுதான். இந்த நாசரேத்து இயேசு எவ்வளவோ தொழுநோயாளிகளை எல்லாம் குணமாக்கினாராம், எத்தனையோ உடல்நலம் குன்றியவர்களை எல்லாம், முடக்குவாதமுற்றவர்களை எல்லாம் குணமாக்கினாராம், இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பித்தாரா, அவர்கள் பசியால் இருந்தவர்களுக்கெல்லாம் வயிறார உணவு கொடுத்தாரா. அந்த ஆண்டவர் இந்த வழியாக செல்லுகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அந்த குருடன் கத்துகிறான், இயேசுவே, தாவீதின் மகனே, இரக்கமாயிரம் என்று கத்துகிறான். எது மட்டும் அவன் கத்தினான்? ஆண்டவருடைய செவியிலே அவனுடைய விண்ணப்பம் கேட்கின்றவரை அவன் கத்திக்கொண்டே இருக்கின்றான். இயேசுவே, தாவீதின் மகனே, இரக்கமாயிரம் என்று கத்தினான்.
ஆண்டவர் திரும்பி பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று அவனை தேடி வருகின்ற வரை நம்பிக்கையோடு கற்றுக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் தேடி வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடனே அவன் எவ்வளவு பெரிய பாக்கியவானாய் மாறினான். ஆண்டவரே தேடி வந்தார். ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று ஆண்டவரிடம் உரிமையோடு கேட்டான். அத்தகைய உரிமையோடு, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு ஆண்டவரிடம் கேளுங்க. இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரம் என்று கத்துங்க. ஆண்டவருடைய செவியிலே உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படுகின்ற வரை ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கொண்டே தான் இருப்பேன். எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த இடத்திற்கு நான் தேடி வந்து கொண்டே இருப்பேன். இந்த அந்தோனியார் வழியாக நான் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் நான் ஓயவே மாட்டேன் என்று இந்த ஆண்டவரை பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. நம்பிக்கையோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. கண்ணீர் விட்டு ஜெபியுங்க, கரங்களை விரித்து ஜெபியுங்க. ஆண்டவரிடம் கேளுங்க. இயேசுவே இந்த நேரத்தில் தொடுங்க, என் அருகாமையிலே வாருங்க, என்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேளுங்க என்று உங்களுடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய செவியிலே படும் வரை நீங்கள் ஓயாமல் ஜெபித்து கொண்டே இருங்கள். இயேசுவே தாவீதின் மகனே, இங்கே பாருங்கள் ஆண்டவரை, நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள் இதோ இந்த நேரத்தில் ஒருமித்தமாக ஆண்டவரை உம்மை நோக்கி திரும்பி கொண்டிருக்கின்றன. எல்லா ஆன்மாக்களும் ஆண்டவரை உம்மையே நோக்கி இருக்கின்றன. ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் பார்க்காமல் ஆண்டவரே உம்மை நாடி வந்தால் ஏதாவது கிடைக்கும் என்று நம்பி வந்த எல்லா மக்களுக்கும் தேவையை கொடுத்திரே ஆண்டவரே. இதோ எம்முடைய மக்களும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒருவர் கூட வெறுங்கையராய் செல்லக்கூடாது இயேசுவே. ஒருவர் கூட இந்த திருத்தலத்துக்கு போன எனக்கு ஒன்றுமே நடக்கலை என்று யாருமே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தை சொல்லக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையா, அந்தோனியாருடைய திருத்தலத்துக்கு போங்க. நான் போனேன், என்னுடைய குடும்பத்திற்காக போனேன், என் கணவருக்காக போனேன், என் மனைவிக்காக போனேன், என் பிள்ளைகளுக்காக போனேன், இதெல்லாம் நடந்தது, நீங்களும் போங்க என்று இந்த இடத்திற்கு இவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே தாவீதின் மகனே, வல்லமையோடு இறங்குவீராக. இங்கு இருக்கின்ற எல்லா மக்கள் மீது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய இறை பிரசன்னத்தை நிரப்புகின்ற பொழுது நீர் உடன் இருக்கின்றீர், அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறீர் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்வார்களாக. இயேசுவே இரக்கமாயிரம், இரக்கமாயிரம். ஆண்டவரை பார்த்து ஜெபித்து கொண்டே இருங்கள். யாருக்கெல்லாம் ஜெபிக்க நினைக்கின்றீர்களோ, இதோ இந்த ஜெப கூட்டத்திலே பங்கெடுக்க முடியாமல் இருக்கின்ற நோயாளிகள், வீடுகளிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் ஆண்டவர் தேடி சென்று தொட வேண்டுமாய் ஜெபியுங்க. எந்த இடத்துல நீங்கள் தடைகள் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ, கட்டுகள் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ, அந்த இடத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. எல்லா கட்டுகளும் தகர்க்கப்படும். திருமணத்திற்கு தடையாக இருக்கின்ற தடைகள் எல்லாற்றையும் ஆண்டவர் தகர்த்தெறிவார். நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரம் என்று ஆண்டவரிடம் சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்த அந்தோனியாருடைய இந்த வளாகத்தில் இப்பொழுது அந்தோனியாருடைய வல்லமை நிறைந்த அந்த ஜெப பாடலானது ஏறெடுக்கப்படுகின்ற பொழுது எல்லா கட்டுகளும், தீமைகளும், தீய சக்திகளும் இங்கிருந்து அகற்றப்படும். நம்முடைய குடும்பங்கள் இருந்து, இல்லத்திலிருந்து எல்லாமே இந்த நேரத்தில் கட்டுகள் எல்லாம் தகர்க்கப்பட போகின்றது. அந்தோனியாருடைய வல்லமை நிறைந்த ஜெபம் இப்பொழுது பாடலாக பாடப்படுகின்ற பொழுது யாருக்காவது தீய சக்திகள் இருந்தாலோ, கட்டுகள், தடைகள் இருந்தாலோ, அந்தோனியாருடைய வல்லமை நிறைந்த அந்த பரிந்துரை ஜெபத்தினால் நற்கருணை ஆண்டவர் இந்த நேரத்தில் சுகத்தை கொடுக்க போகின்றார். எனவே எல்லோரும் நம்பிக்கையோடு மண்டியிடுவோம். மண்டியிட்டு கரங்களை விரித்து ஜெபிப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, அபரிவிதமாய் சுகத்தை கொடுக்க போகின்றார். எல்லா தடைகளும் தகர்த்து எரியப்பட போகின்றது. அந்தோனியார் வழியாக ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய வல்லமை நிறைந்த இந்த ஜெபம் எல்லாம் வீட்டுகளில் பார்த்துருப்போம். அந்த நிலைக்கால்கள், அந்த சக்கரம், அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் அதில் இருக்கின்ற ஜெபத்தை இப்பொழுது நாம் பாடலாக பாடப்போகின்றோம். அதுதான் எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று நம்ம வீட்டினுடைய நிலைக்கால்களில் கட்டி வச்சிருப்போம். அதில் இருக்கின்ற ஜெபம் இப்பொழுது பாடலாக பாடப்படுகின்ற பொழுது எல்லா விதமான தீய சக்திகளும், கட்டுகளும் தகர்த்தெறியப்படும்.
நம்பிக்கையோடு ஜெபிங்க. நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம், சுகம் கிடைக்கும். காயனா சேசுநாயகா, காயனா மனதூயகா, காயத்தோணிலே சாயகா, காய சாரிகநாயகா, சேசுநாயகா, சோசைநாயகா, சேசுநாயகா, சோசைநாயகா, காயனா சேசுநாயகா, காயனா மனதூயகா, காயத்தோணிலே சாயகா, காய சாரிகநாயகா, சேசுநாயகா, எல்லா கரங்களை விரித்து ஜெபிப்போம். கரங்களை விரித்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. அந்தோணியாருடைய வல்லமை நிறைந்த ஜெபம் நம்ம எல்லோரையும் விடுவிக்கும். இந்த நேரத்தில் நாம் மட்டும் மண்டியிடவில்லை, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இங்க இருக்கின்ற அந்தோணியாரும் நமக்காக இந்த பலிபீடத்திற்கு முன்பாக மண்டியிட்டு நற்கருணை ஆண்டவரிடம் நமக்காக கரங்களை விரித்து ஜெபித்து கொண்டு இருக்கின்றார். யாருக்காக? இங்கு வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்காகவும் அந்தோணியார் நமக்காக முன்னிலையிலே எல்லோருக்கும் முதன்மையானவராக மண்டியிட்டு நற்கருணை ஆண்டவரிடம் உங்களுடைய எல்லாருடைய விண்ணப்பங்களையும் அந்தோணியாருடைய கரங்களிலிருந்து ஆண்டவருடைய பாதத்திலே மலராக கொட்டப்படுகின்றது. அந்த நம்பிக்கையோடு ஜெபிங்க. அந்தோணியாரே, இதோ இத்தனை ஆண்டு காலமாக, இத்தனை மாதமாக, இத்தனை வாரமாக நவநாள் எடுத்து நான் உம்மிடம் வைக்கின்ற விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய கரங்களிலிருந்து ஆண்டவருடைய பாதத்திற்கு சென்றார். நிச்சயம் எனக்கு ஆசீர்வாதம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அந்தோணியாருடைய கரங்களிலே உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கொடுப்பதனுடைய ஆசீர்வாதமாய் கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நிறைவாழ்வை பெறவே தடையான உடைமைகள் பற்றிய ஆசைகளை நினைவாய் கண்முன் கொண்டு வரும் எவ்வளவோ சோதனையான சாத்தான் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு வளர்ச்சி இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல் சூழ்ச்சிகள் எவ்வளவோ தடைகள் இருக்கின்றது. அந்தோணியாரின் முடிய ஜெபத்தால் ஜெபம் எங்களை எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும், நில பிரச்சனைகளில் இருந்தும், உடைமைகளில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எல்லோரும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிங்க. உங்களுடைய சொந்த வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயம் வல்லமையோடு ஆண்டவர் செயலாற்றுவார். ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் மகனே, இரக்கமாயிரம், இரக்கமாயிரம். ஆண்டவரே, இரக்கமாயிரம். இயேசுவே, இதோ முன்னிலையிலே மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மக்களுடைய வேண்டுதல்களை தயவாய் கனிவுடன் ஏற்றருள்வீராக. இயேசுவே, இந்த நேரத்தில் இங்க இருக்கின்ற எல்லா மக்களுடைய தடைகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நாங்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய வாழ்வையே அழித்து கொண்டேரே. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய அந்த கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்திற்கு எதிர்த்து எந்த தீய சக்திகளும் இருக்க முடியாது என்று நம்புகிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சந்ததி வெற்றி கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நம்பிக்கையோடு ஜெபியுங்க. ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டே இருங்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் தடைகள் இருக்கிறது என்று நினைக்கின்றீர்களோ எல்லா இடத்திலும் இந்த நேரத்தில் கட்டுகள் எல்லாம் தவிடுபடியாகின்றது. எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அந்தோணியார் கரங்கள் வழியாக எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் வளமான நலமான வாழ்வை இதோ இந்த நேரத்தில் கொடுப்பதற்காக உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சந்ததி வெற்றி கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம்,
தாவீதின் சந்ததி வெற்றி கொண்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, தாவீதின் மகனே, உம்முடைய உன்னத பெயரால் ஆண்டவரே இங்கு இருக்கின்ற எல்லா மக்களுடைய வாழ்விலும் இருக்கின்ற கட்டுகளை எல்லாம், அசுத்த ஆவிகளை எல்லாம், தீய ஆவிகளை எல்லாம் ஆண்டவரே அப்புறப்படுத்துவீராக. இதோ இயேசுவினுடைய வல்லமை நிறைந்த பெயரா, வல்லமை நிறைந்த இயேசுவினுடைய சிலுவையினா எல்லா மக்களுடைய கட்டுகளை, சாபங்களை இதோ இந்த நேரத்தில் தகர்க்கப்படுவதாக. இதோ ஆண்டவருடைய சிலுவை. சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சந்ததி வெற்றி கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, தாவீதின் மகனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. இங்கு இருக்கின்ற எல்லா மக்களையும் தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லோருடைய விண்ணப்பங்களையும் புனித அந்தோணியாருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுந்த நேரத்தில் எல்லோருக்கும் நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பீர், எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு செல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களும் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்ற நிறைவான உள்ளத்தோடு இந்த வளாகத்தை விட்டு செல்வார்களாக. ஆண்டவரே இயேசுவே, இரக்கமாயிரம். தாவீதின் மகனே, இரக்கமாயிரம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, கொடான கோடி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவா. ஜோர கரங்களை தட்டுமா. இயேசுவே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. புனித அந்தோணியார் வழியாக வல்லமை நிறைந்த செயல்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவா. இந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்கிறார். எல்லோருக்கும், யாருமே இங்கே குறைவான உள்ளத்தோடு கண்ணீரோடு செல்லக்கூடாது. கண்ணீரோடு வந்திருப்போம், வெற்று உள்ளத்தோடு வந்திருப்போம். ஆனால் செல்கின்ற பொழுது பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், குணப்படுத்துவார். சாட்சி சொல்கிறவங்க யாராவது இருந்தால் முன் வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். கோடி அற்புதர் வழியாக அவருடைய பரிந்துரை வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட சகல விதமான நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு சாட்சி சொல்கின்றவர்கள் முன் வரலாம். இல்லை என்றால் இப்பொழுது நற்கருணை ஆண்டவரை உங்கள் மத்தியிலே அருட்தந்தை அவர்கள் கொண்டு வருவார்கள். பக்தியோடு விசுவாசத்தோடு அன்று எருசலேம் வீதிகளிலே நடந்து சென்ற அதே ஆண்டவர் இதோ இப்பொழுது இந்த ஆலயத்திலே உங்களை நாடி வர இருக்கின்றார், உங்களை தேடி வர இருக்கின்றார். அன்று அந்த எருசலேம் வீதியிலே அவரை யாரெல்லாம் உற்று நோக்கி ஜெபித்தார்களோ, ஆண்டவரை பற்றி கொண்டார்களோ, வாழ்வை நிறைவாக பெற்று கொண்டார்கள். எனவே இறுதி வரை அந்த ரோட்டில் இருக்கிற நிறைய பேர் சொன்னார்கள், ஆலயத்தினுடைய முகப்போடு ஆண்டவர் வந்து மீண்டுமாக வந்து விடுகிறார், நாங்கள் எல்லாம் வெளியில் இருக்கின்றோம், ஆண்டவரை எங்கள் மத்தியிலேயும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே இறுதி வரை ரோட்டிலே இருக்கின்றவர்கள், இறுதி வரை நற்கருணை ஆண்டவர் உங்களிடம் வருவதற்கு ஏதுவாக வழிவிட்டு இறைமக்கள் பக்தியோடு இந்த தெய்வீக நிகழ்விலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மண்டியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். இறை ஆசிரை பெற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு நற்கருணை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கொண்டு வரப்படும்.
அவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேரே. உமது திருவுடல் திரு ரத்தமாக இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம்
அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ,
ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா.